டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வரக்கூடிய 28ஆம் தேதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வறண்ட வானிலை நிலவியது. இந்நிலையில் வங்கக்கடலில் நிலவும் காற்று சுழற்சி தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகர்வதால் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதன்கிழமை அன்று கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி கடலோர தமிழகம், உள் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மார்ச் 1ஆம் தேதி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென் தமிழ்நாட்டில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நியூஸ் 8 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்த லானினா நிகழ்வுகள் இருக்கும்போது சாதாரணமாக நமக்கு இந்த மாதிரி மேலடுக்கு காட்டு சுழற்சி சாதகமான சூழல் இருக்கும்போது உருவாறது வழக்கம்தான். இந்த மழை கிழக்கு காற்றின் அலைவு காரணமாக மழை நமக்கு வரக்கூடிய சாதகமான சூழல் இருக்கும்போது டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பரவலாக பார்க்கலாம். தென் தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய விருதுநகர், தேனி, தென்காசி மாவட்டத்தின் பகுதிகளில் நம்ம ஒரு சில இடங்களில் பலத்த மழை எதிர்பார்க்கிறோம். கோடை காலத்தில் உக்கிரமான வெப்ப அலை இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார்.